மனோஜ் என்ன லூஸாங்க, இப்படி முட்டாள்தனமாக இருக்காரு. ரோஹிணி எங்கே ஃபோனை அடிச்சு கூப்பிட்டாலும் அப்படியே வாழை ஆட்டிக்கிட்டு போயிடுவார் போலயேங்க இந்த மனோஜ். அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் நம்ம ரோஹிணி வந்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணி, நான் இருக்கிற இடத்துக்கு நீ வா, உன்னை நான் நேரில் பார்க்கணும், நீ நேரில் வந்தீங்கன்னா உனக்கு நான் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு வந்துட்டார். நம்ம பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம மனோஜ் ரோஹிணியை பார்க்க. இங்கே பார்த்தா ரோஹிணி இப்படிலாம் பண்ணுச்சுன்னா இதுக்கு பின்னாடி அது எம்பிட்டு வில்லங்க வச்சுருக்கோம் அந்த ரோஹிணி. அதே டைம் பார்த்து வீட்டுக்கு வந்துட்டு மனோஜ் வந்து இந்தா நீ சொன்ன மாதிரி நான் நேரடியாக வந்துட்டல, என்ன டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கூட அப்படிங்கிற மாதிரி கேட்கல. ஆமாம் அப்படியே இவர் நீட்டினோடனே அந்த ரோஹிணி அப்படியே விழிச்சுன்னு வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துரும். அதே டைம் பார்த்தீங்கன்னா நான் கையெழுத்து போட்டுலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஹிணி சொல்லுதுங்க. ஏன் நீ சொன்ன மாதிரி நான் வந்துட்டல, ஏன் கையெழுத்து போட முடியாது அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்கல. நீ வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுக்கக்கூடாது, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பத்திரம் ரெடி பண்ணியிருக்கேன், அதில் நீ எனக்கு கையெழுத்து போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி வந்து ஆப்போசிட்டாக ஒரு ஆப்பு வைக்குது நம்ம மனோஜுக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா மனோஜ் நானாக போட்டு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நீ எனக்கு போட்டு கொடுக்கலன்னா நான் ஃபேனை பாரு, நான் ஃபேனில் தூக்கு போட்டு வச்சுருக்கேன், அதில் உன் கண்ணு முன்னாடியே நான் தற்கொலை பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோஹிணி. அதே டைம் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கும் ஒரு சைடு ரோஹிணி மேலே காதல் அன்பு பாசம் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் மனசு ஏற்றுக்கிற மறுக்குது, ஒரு சைடு ஏற்றுக்கிறவும் தோணுது. இங்கிட்டு பார்த்தா அம்மாவுக்கு பயந்துட்டு அவர் வந்து ரோஹிணி மேலே இருக்கிற பாசம் அன்பை மறைக்கிறாரா, இல்லை உண்மைக்கே ரோஹிணியை வெறுக்கிறாரா என்னன்னே தெரியலங்க. ஆனால் இவர் பண்ணுறதை பார்த்தா ரோஹிணியை கூட்டிகிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் போல். இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுவாங்களா என்னன்னு தெரியல. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாங்க.